நான் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருக்க தான் செஞ்சது, எனக்கு இருக்க தான் செஞ்சது. பட் ஆனால் வந்து துணிஞ்சி படம் எடுத்துகிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் நான். ஸோ அந்த வந்ததில் இருந்த இப்போ யாராவது என்கிட்ட வந்து என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொட்டிக்கும் எனக்கு. இதை பற்றி இவங்ககிட்ட பேசலாமா, இவங்க என்ன நினைப்பாங்க, இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா, இல்லை இதை வந்து எப்படி இதை உணர்வாங்க. நான் படம் தான் எடுக்க போகிறேன், தப்பான வேலை செய்ய போகிறதில்ல. அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு 75 ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம். ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது? நம்ம கரெக்டாக தானே வந்து வேலை செய்கிறோம், கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது? ஏன் ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை. பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும். இது ஒரு ஊரு காலனின்னு ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பொருளை வந்து பங்கு போடுறதில்ல, இல்லை உரிமை கோர்றதில்ல, எப்பவுமே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரி செல்வராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருந்து ஒரு காலனியில் வந்து யாருக்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. யார்கிட்ட எதை பேச போகிறோம்? இப்போ வந்து அப்போ நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்கே கேட்குறேன்னா பொதுவில் கேட்குறேன். பொது என்பது என்னன்னா இங்கே வந்து ஒரு ஊராக இருக்குது. ஊரில் வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்குறப்ப ஃபஸ்ட்டு என்னவா தோணுன்னா வந்து நீ எதுக்கு இங்கே வந்து கேட்குற, நீ வந்து இங்கே வந்து பேசலாமா, உனக்கு இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறோம், நீ அங்கே ஒழுங்காக இருந்துடலாம்ல, நீ எதுக்கு இங்கே வந்து இதை பேசி பிரச்சனையாக மாற்றுற, இது பிரச்சனையாக பேசலைன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தானே இருந்தோம், நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன், நீ கோயில் திருவிழாவுக்கு வரியா நீ அங்கே இரு, நீ வரையா இது வந்து இதை பார்த்துக்கோ, ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இல்லை ஊர் குளத்தில் வந்து உனக்கு உரிமை கிடையாது, ஊர் பொது சொத்துல உனக்கு வந்து உனக்கு உரிமை கிடையாது, நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன், அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீ வந்து கேட்கலாம்? இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளோ நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம்.